நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தண்ணி தண்ணி தண்ணின்னு கேக்குறாரு. யாருமே காட்டு மயக்கடிச்சு விடுறது இல்லாம தண்ணி தண்ணின்னு கேட்டா யார் சொல்லி தருவாங்க? நான் கிட்ட தண்ணியும் கிடையாது. எங்க தாத்தா எடுத்துட்டு போற பழைய கஞ்சி தான் இருக்கு. இந்த கஞ்சை இவருக்கு கொடுத்துட்டா எங்க தாத்தா கூட என்ன பதில் சொல்லுவேன்? சரி, ஆபத்துக்கு பாவம் கிடையாது. முதல்ல பழைய கஞ்சை கொடுத்து இவரை காப்பாற்றலாம். பிறகு எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கலாம். சின்ன வயசுல அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற மனசு இருக்கு. உன்னை பெத்தவங்க ரொம்ப புண்ணியம் பண்ணி. நான் எங்க அப்பா அம்மா போலவே. அப்படியா? ரொம்ப நல்ல. என்னங்க கைத்துல முத்தாரும் போத நிறுத்துங்க. ஏதோ போனா போதே அடர்ந்த காலத்துல யாருமே இல்லாத இடத்துல மயக்கடிச்சு விழுந்து கிடக்குறீங்களேன்னு சொன்னேனே. ஏன் கழுத்தை பார்த்து என்னங்க கேக்குறீங்க? அந்த முத்தாரம் என்னுடையது. போத நிறுத்துங்க. நான் பிறந்தவுடனே என்னுடைய தாய் எனக்கு அளித்த பரிசு இந்த முத்தாரம். அப்படி இருக்கும் பொழுது இந்த முத்தாரம் உங்களுக்கு சொல்றீங்களே? இல்லை, அந்த முத்தாரம் என்னுடையது. என்னுடைய உட்காருங்கம்மா, நாங்க சொல்றோமா வராப்பா. உட்காருங்கம்மா, உட்காருங்கம்மா, நாங்க சொல்லுவோமா வராப்பா. லாக்டவுன் பண்ண பிரச்சனையே இல்லடா. நீ யாரு ஆட்டத்துக்கோ உன் பேத்தி யாரு ஆட்டத்துக்கோ மாங்கால் கூட்டோட்டுக்கோ போயிட்டா நீ நல்லாவே கலெக்ஷன் ஆகும். வெளியே வர வேணாம்ன்றா ஜனத்துங்களே. நானும் என் பேத்தியும் மாங்கால கூட்டு ரோட்ல அண்ணன் யாருப்பா 10 ரூபாய் போடுவாங்க. கவலைப்படாத. ஒரு 10,000 ரூபாய் போனுக்கு அனுப்பிடு. ஒரு ஆட்டோ நிறைய ஜனத்தை நான் ஏத்திக்கிட்டு வரேன். ஆட்டோக்கார வந்து 3 பேருக்கு மேல ஒண்ணு சேர்த்து வந்து அடிச்சா என் உடம்பு தாங்குமா? எனக்கு குமுறி வாரி வாங்கலாமா கூடையில? தாத்தா உன்னை குமிரி கூடையில வாரி கொடுத்தா நான் அழுகாம குள்ளாம அண்ணன் கூடையில வாரி போய் வீட்டுல கொடுத்துறேன். அதெல்லாம் போனால் போகட்டும். நான் தாத்தா திருடன் எதுக்கு தெரியுமா கத்திட்டு வந்தேன்? தாத்தா நானும் பாடசாலை முடித்து விட்டு தோழி பெண்களோடு விளையாடி கொண்டிருந்தேன். அம்மா என்னை அதிபரமாக அழைத்து காலையில தாத்தா சாப்பிடாமலே காட்டுக்கு ஆட்டோ ஓட்டிட்டு போயிட்டாரு. அதனால இன்னைக்கு ஒரு நாள் நான் தாத்தாவுக்கு போய் கஞ்சி கொடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. ஆமா, நானும் தோழி பெண்களோடு விளையாடி கொண்டிருந்தேன். என்னை அதிபரமாக அழைத்து விட்டு இப்ப நீ தாத்தாவுக்கு காட்டு கஞ்சி எடுத்துட்டு போற சொல்றேன். தன்னை தனிமையில வீட்டுல நான் மட்டும் எப்படிமா தனிமையா இருக்கிறது? அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ஒரு நாள் நீ வீட்டுல இரு, தாத்தாக்கு காட்டுக்கு நான் கஞ்சி எடுத்து போட சொல்லிட்டு வந்துட்டு தாத்தா வர வழியில ஒருத்தர் மயக்கடிச்சு விழுந்துக்கிறாரு. என்னவென்று பார்க்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல போனா அவர் தண்ணி தண்ணின்னு கேட்டாரு. என்கிட்ட தண்ணி எங்க இருந்துச்சு? உனக்கு எடுத்துட்டு வர பழைய கஞ்சி தான் இருந்துச்சு. சரி, ஆபத்துக்கு பாவையிலன்னு சொல்லிட்டு உனக்கு எடுத்துட்டு வர பழைய கஞ்சியை கொடுத்து அவரை காப்பாத்துவேன். நல்லத்தனமா செஞ்சு தாத்தா நானும் நல்லதுதான் நினைச்சு செஞ்சேன். அவர் மயக்கத்தில் கண்வீழ்ச்சி பார்த்த உடனே நான் பிறந்த உடனே அம்மா எனக்கு ஆசாசியா போட்டாலே முத்தாரம் வந்து சொல்லி வரா தாத்தா. பேரன்போடு பிறகு நிதிய நலத்தில் தனம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பத்து பெறலாம். ஆனால் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று நல்ல உணர்வு பெற்ற எஸ் பெருமாள் வெங்கடேசன் அவர்கள் இருவரும் சேர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் அரண்மனை நகரம் ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நரமணத்தில் கோடியடி குமரன் மிருதங்க மாஸ்டர் நிர்வாகி அவர்களை பாராட்டி ரூபாய் 201 ரூபாய் வாரி வாங்கியுள்ளார். மன்றத்தின் சார்பாக ஐயாவுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி தெரிந்து கொள்கிறோம். அவர்கள் இணையரும் மதுரை சென்னை அவர்கள் இணைந்து எங்கள் ஆரன் ஸ்ரீ லிங்கேஷ் நாடமன்றத்தை பாராட்டி
ரூபாய் 101 வழங்கியுள்ளார். அவருக்கும் எங்களுடைய மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா போட்ட முத்தாரம் ஆச்சு. அவன் முத்தாரம் திருடவும் பழகுதுமா. இருக்கலாம் கூட அவன் வயிறு பெரிய கொலைக்காரனா இருப்பாமா. அப்படிதான் இருந்துச்சு. ஏதோ வராம இதோ தொடர்ந்து திருட்டு பையன் யாரா? பிபி பேஷண்ட் இல்ல, ஐ சுகர். அந்த பெண்ணு கைது என் மனைவி சாந்தி அளித்த முத்தாரம் பழகுதையா சொல்லி கொண்டு வந்தேன். என் மகன் சாந்தி போட்ட முத்தாரம் என் பேத்தி அமுதாவுக்கு. அப்படியா? பொண்டாட்டி பேர் கட்டினா சாந்தி, என் பொண்ணு பேரு கூட சாந்தி தான். உலகத்துல சாந்தின்னு பேர் கொண்டவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. இது போல முத்தாரம் எத்தனையோ இருக்கும். இது உன் முத்தாரமா? சாந்திமா குழந்தை அமுதாவை காணகத்துக்கான 15 காட்டியா சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சுக்கிறேன். சாப்பாடு எடுத்துக்கிட்டு எங்க தேடிக்கின்னு வந்துருது. கானகத்துல எவனோ மழைக்கு வீழ்ந்திருக்கிறான். ஆபத்துக்கு பாவம் கிடையாது. அந்த கஞ்சி தண்ணி குத்து அவனை காப்பாத்துக்குது. கஞ்சி தண்ணி குத்துது இல்லாம என் மனைவி சாந்திக்கு போட்ட முத்தாரம் இந்த பொண்ணு கைத்துல இருக்குது. என் முத்தாரம் குழந்தைய துரத்திக்கிட்டு வராமா அந்த கானகத்துல அமுதாவே. அவனை அடிக்கலான்னு ஒன்னாக்கா அவன் பொண்டாட்டி விட்டு அலையறான் பழகுது. பசி பசின்னு துதிக்கிறாமா. அவனை வீட்டுக்கு தாந்துக்கிறேன். நம்ம வீட்டுக்கு எதனா சாப்பாடு போடு. அவன் சாப்பிட்டு எங்கன்னா போய் தேட்டோம். அப்பா கூட்டிட்டு வாங்க. எல்லாரும் சாப்பாடு போட்டு அவங்க எடுத்துக்கலாம்ப்பா. திருட்டு பையன் மோசம்னு வரான் பாரு. இந்த பூனையா பால் குடிக்கின்ற மாதிரி வரான். ஒன்னும் தெரியாத மாதிரி பசிக்குதா? எப்பா வீட்டுல சாப்பாடு இருக்குது. என் பொண்ணு கிட்ட சொல்லிக்கிறேன் சாப்பிடுவா. ஓ மழையில நனைஞ்சு உடம்புலாம் உதவுது. எப்படி சாப்பாடு போட போறீங்க? இந்த குளிருக்கு சூடா பண்ணா கொஞ்சம் சாப்பிட்டு ஏதோ பசிக்குதுன்றானு வீட்டுக்கு தாண்டி ஏதோ நம்ம வீட்டுக்கு கஞ்சோ கூட இருக்கிறத காய்ச்சி ஊத்தலான்னு வந்தா போறதுன்னா போறீங்க சூடா போடணுமா? எப்பா நம்ம தாய் கிராமத்துல உங்களுக்கு யாரு வீட்டுல சூடா போடுறாங்களோ அங்க போய் சாப்பிடுறாங்க. நெட்டில நல்லா காயாதுடா. நெட்டில நல்லா காயாதுடா. வணங்குற முள்ளு தாண்டா எனக்கு தைக்கும். அப்பா வணக்கமா போய் ஐயா அம்மா பசின்னு கேட்டினா ஏதோ அவங்க வீட்டுக்கு கஞ்சோ குளோ இருக்குது கச்சி ஊத்துவாங்க. அதை கொண்டு வைத்து கைவ கத்துக்கடா. பதவி வரும்போது பணிவு வர கத்துக்கங்கடா. அந்த பதவி தாண்டா நிலைச்சு நிக்கும். பதவி வந்துச்சு கண்ணு மண்ணு தெரியாதா நீங்க வச்சுக்கோ. வந்த பதவி எந்த வகையில போதும் சொல்லாத கொள்ளாத அதே மாதிரி தான் பணம் லட்சுமி கூட எந்த ரூபத்தில் ஒன்னாலும் அவர் தான் உன்னுடைய கணவனா இவனத்தாமா தேடிந்த வாயு மயிருமா ஆக்கிட்டு இவன் தெருவச்ச மாதிரி ஊரை சுத்திட்டு வரான். கடாவுக்கு கடை வச்சு மாற்றி மாதிரி மாற்றி இவனுக்கு கட்சி தள்ளினா ஏமா அடிக்க வேணாம். அப்படியா? அம்மா யாருமா அவரு? அவர் தான் உங்களுடைய அப்பா. அப்பா ஏமா ஒரு ஆடாவித்து படிக்க வச்சு பட்டம் மேல என் பேச்சு வேலூர் ஊரிஸ் காலேஜ். எந்த வேலைக்கு படிக்க வச்சீங்க? தாத்தா கூட படிக்கிற பசங்க எல்லாம் பீஸ் கட்டிச்சு. தாத்தா நான் பீஸ் கட்டுல வந்து ஓட ஆயிடுச்சு. 20 ஆட்டை ஓட்டிக்கிட்டு போய் காஞ்சிபுரம் கறிக்கடை பாய் கிட்ட வித்து பணத்தை கட்டா குத்த அமிச்சு. என்ன பண்ண சொல்ற? என்ன ஒரு நாள் கூட கட்டி ஹலோ என்னது
லாட்ல 10 லட்சம் அவருக்கு பணம் வந்துருக்குதா? ஐயோ ஐயோ 10 லட்சம் பணம் பணம் வேணாம். பணம் பணம் 10 லட்சம் சாந்திமா, நீ கஷ்டப்பட்ட காலெல்லாம் போச்சுடா என் ராஜா. நீ போய் அரண்மனையில சந்தோஷமா வாங்கிட்ட, எனக்கு அது போதுமா? அம்மா, தாத்தா நீ போய் அரண்மனையில விளையாடு. நான் போயிட்டு வரேன் தாத்தா. நான் போயிட்டு வரேன் தாத்தா. போய் வர சில்லுக்கு தண்ணி நாய் காட்டணும் நாம நண்பர்கள சாதிச்சாச்சு. ஆமா இப்போது நாடு போனோம். சாந்தி சாந்தி, எனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ இதழ்களை தாங்கிக் கொண்டு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றாயே. நீதான் இந்த உலகத்திலே சத்தியத்தை காத்த உத்தமி. நீதான் இந்த உலகத்திலே சத்தியத்தை காத்த உத்தமி. எப்படியோ பிரிந்தவர் அனைவரும் ஒன்று வேண்டும். இப்ப இது அம்மன் ஆலயத்துக்கு புறப்படுங்கள், போகலாம்.
அம்மா தாய் ஆதிபராசக்தி அங்காள பரமேஸ்வரி உலகாலும் நாயகி எத்தனையோ அவதாரங்கள் கொண்டிருந்தாலும் இந்த அஞ்சல்பட்டு கிராமத்திலே ரேணுகா அம்மனாக அவதரித்து இங்க இருக்கும் ஊர் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாய். அதுபோல் உன்னையே நம்பிக்கொண்டிருக்கும் இந்த ஊர் மக்களையும் உன்னை நாடி வந்த எங்களையும் எந்தவித குறையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அருள் புரிய வேண்டும் தாயே, அருள் புரிய வேண்டும். அம்மா நீங்கள் மூவருமே ஒன்று சேர்ந்து என்னுடைய ஆலயத்திற்கு ஓடி வந்து என்னையே முழுமனதாக கொண்டு பக்தியோடு துதித்துக் கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய பக்தியை மனவச்சு நான் ஓடி வந்தேன். நான் ஓடி வந்த உடனே எனக்கு தேவையான உதிரபலியை கொடுத்து விட்டீர்கள். என்னுடைய மனமானது மிகவும் குளித்து விட்டது. மகனே மகளே, என்னுடைய மனம் குளித்தது போல் உங்களுடைய மனமும் குளிர வேண்டும் என்றால் இதோ பார், இவ்வளவு நாட்களாக கணவன் மனைவி குழந்தை நீங்கள் மூவரை பிறந்து கவலைப்பட்டு கண்கலங்கி கதறி அழுது கொண்டிருந்தீர்கள். இப்போது என்னுடைய சக்தியால் நீங்கள் மூவருமே ஒன்றாக சேர்ந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்க நீங்கள் மூவருமே வாழ்க்கை இன்பமாக வாழ வழியை நான் செய்கின்றேன். மகனே மகளே, நீங்கள் எப்படி என்னை துதித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ அதே போல்தான் இந்த கிராமத்து மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஆண்டுதார திருவிழாவை பெருவிழாவாக செய்து தங்களால் இயன்ற பொருள் உதவிகளை அழைத்து கூழ்வாட்டி புஷ்பத்தால் அலங்கரித்து வீதி உலகம் அழைத்து சென்று அனைத்து பக்தர்களுமே பாவத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? அவர்கள் செய்த பாவம் தீர வேண்டும், அவருடைய வாழ்க்கையில புண்ணியத்தை தேட வேண்டும் என்பதற்காக பாதத்தை வணங்குகின்றார்கள். அப்படி வணங்குகின்ற மக்களுக்கு யாருக்கு எப்பேற்பட்ட துன்பம் இருந்தோம் துன்பத்தை நீக்கி பில்லி சூன்யம் ஏவல் என்று சொல்லக்கூடிய தீய சக்திகளை ஒழித்து காவல் தெய்வமாகவும் குலதெய்வமாக இருந்து கொண்டு அனைத்து பக்தியை பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். அது மட்டும் தானா, என்னுடைய அவதாரங்கள் 1008 அவதாரங்கள், காளியம்மன், மாரியம்மன், கங்கையம்மன், பொன்னியம்மன், செல்லியம்மன், இப்படி சொல்லக்கூடிய பல அவதாரங்கள் இருந்தாலும் இந்த அதிகாலை நேரத்திலே உங்களுக்கு முன்னதாக இந்த கிராமத்து மக்களுக்கு முன்னதாக இந்த கிராமத்தை கட்டி காக்கக்கூடிய இந்த கிராமத்து மக்களுக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய இந்த கிராமத்திற்கே காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய ரேணுகா அம்மனாக அமர்ந்து கொண்டு என்னுடைய காட்சியும் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் என்னுடைய மனப்பூர்வமான சக்தியை அனைவருக்கும் அளிக்கின்றேன். அனைவருமே பெற்றுக் கொள்ள வேண்டும். மகனே மகளே, என்றென்றுமே அனைவருமே வைத்த குங்குமத்துடனும் பூசு மஞ்சளுடனும் தீர்க்க சுமூலையாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய மனதானவங்களை வாழ்த்துகிறேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, நாடக கல ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகரம் ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடகத்தினால் இன்று இரவு இந்த புனிதமான மேடையில் நாங்கள் நடத்திய நாடகம் உங்க எல்லாரும் மனசுக்கு பிடிச்சிருச்ச நாடகம். ஜோரோ டைம் கை தட்டலாமே, சத்தமா சத்தமா. ஏன்னா நீங்க கொடுக்குற காசு பண்ண அப்புறம் இந்த கைத்தட்டு தான் கோடி ரூபாய்க்கு சமணம். எங்களது ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடகம் ஒப்பந்தம் வேண்டும் என்றால் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகரம் ஆரணி பழைய பேருந்து நிலையம் எதிர்த்தவில் ஆரணிமா நகரம் பி சிவாமு மற்றும் பார்த்திபன் அவர்களிடம் சென்றால் எங்கள் ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடகமன்றம் சிறந்த முறையில் ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிமா நகரம் ஸ்ரீ லிங்கேஷ் நாடகம் நடத்திய நாடகம் சத்தியத்தை காத்த உத்தமி, சத்தியத்தை காத்த உத்தமி என்ற நாடகம் இந்த
காட்சியோடு நிறைவேறுகிறது. நம்ம ஊரு காவல் தெய்வமாக வணங்கக்கூடிய ரேணுகம்பாள் வந்திருக்கின்றால் உங்க கஷ்டங்கள் மனதில் நினைத்துக் கொண்டு உங்களால் முடிஞ்ச காணிக்கை செலுத்தி அம்மனுடைய தரிசனம் பெற்று செல்லுங்கள். பில்லியோ சூனியோ பொச்சிருப்பு போறாமே காற்று சுவாகிறது கூட விலகி போயிடும். அது மட்டும் இல்லை, புத்திர பாக்கி இல்லாத தாய்மாருங்க எலுமிச்சை கனி எடுத்துட்டு வந்து அம்மனுடைய கரத்தால் மந்திரிச்சு எடுத்துட்டு போங்க, புத்திர பாக்கியம் உண்டாகும். கல்யாணாவாத கன்னி பெண்கள் கூட எலுமிச்சை கனி எடுத்துட்டு வந்து அம்மனுடைய கரத்தால் மந்திரிச்சு எடுத்துட்டு போங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகும். வாங்கக்கா வாங்க, வாங்கண்ணா வாங்க, வாங்கம்மா வாங்க. உங்களால் அம்மனுடைய தரிசனம்